மாநிலத்திற்கான நிதியை நேரில் சென்று வலியுறுத்துவதற்காக கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கலாம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். பங்கேற்காமல் இருந்தது ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கானதுதான். அப்படியே அதை தொடர்ந்து கடைபிடிக்குங்கிறது ஒன்றும் கட்டாயம் இல்லை. இந்த முறை போய் இவ்வளவு நாளா ஏன் எங்களுக்கு நிதியை நீங்க கொடுக்கல, இவ்வளவு நிதியை ஏன் நிலுவையில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நேரா போய் சண்டை போடலாம் இல்லையா? அந்த அடிப்படையில் அவர் முடிவெடுத்திருக்கலாம். அதனால் நாம் முற்றிலுமாக ஒரு அரசு, அதாவது மாநில அரசு இந்திய ஒன்றிய அரசோடு முற்றாக விலகி நிற்க முடியாது, பகைத்து நிற்கவும் முடியாது. மத்திய அரசை சார்ந்துதான் மாநில அரசுகள் இருக்கின்றன என்ற கசப்பான உண்மையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்றும் திருமாவளவன் கூறினார். நிதி ஆயோக் கூட்டத்தில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு முதலமைச்சர் கலந்து கொண்டது ஏன் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். பிள்ளை பாசம், ஏன்னா பிள்ளையை காப்பாற்றணும் இல்லையா? அந்த பிள்ளை பாசம் அவர் இன்னைக்கு போய் டெல்லியில ஒரு தவங்கிடந்து இன்னைக்கு காத்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு மு.க.ஸ்டாலின் இருக்குது. கிட்டத்தட்ட 3 வருஷம் போவாது. இப்ப போவார்னா அதுக்கு ஒரு விளக்கம் தராரு. அதை நிதி ஆயோக் கூட்டத்தில் நாங்கள் போய் பேசுவோம். ஏன் நான் 4 வருஷம் போல நீங்க? அமலாக்கத்துறை சோதனைக்கு அஞ்சி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளாரோ என்ற சந்தேகம் எழுவதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். 3 நிதி ஆயோக் அந்த கூட்டத்தை நிராகரிச்சு நீங்க இப்ப இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போறீங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழுது. அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கணும். இந்த வாட்டி ஏன் போறீங்க அப்படின்னு. அது ஒருவேளை நீங்க அமலாக்கத்துறை சோதனைக்காக போறீங்களா? சந்தேகம் வருது இல்ல. பாஜக அரசு என்ன நினைக்கும்? இந்திய நாட்டை ஆளுகிற அரசு ஒருவேளை சந்திரபாபு நாயுடு ஐயாவோ அல்லது நிதிஷ்குமார் ஐயாவோ விலகிட்டா, ஆதரவுலேருந்து விலகினா திமுக தன்னுடைய 22 உறுப்பினர்களோட ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட அது இணக்கமா இருக்கும். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் பங்கேற்பது குறித்து சீமான் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பினார். மக்களுக்கு முழுமையாக சென்றடைவதில் தடங்கள் ஏற்படுவதாகவும் அதனை களையும் வகையில் மக்களிடம் மனுக்களை பெற்று அதனை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். பட்டா கேட்டு வருபவர்களை அலக்கழிக்காமல் உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் என்றும், பட்டா வழங்கும் போது மக்கள் பிரதிநிதிகளை அழைத்துக் கொண்டு சென்று பட்டா வழங்க வேண்டும் என்றும் துணை முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தேர்தலுக்கு இன்னும் ஒரு 8-9 மாதங்கள் தான் இருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையில பணிகளை எல்லாம் விரைந்து முடிக்குமாறு உங்களை எல்லாம் மீண்டும் வலியுறுத்தி நான் கேட்டுக்கொள்கிறேன். அரசு திட்டங்கள் மக்களுக்கு சென்றடையும் வகையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து அரசுக்கு நற்பெயர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் துணை முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். கிராமங்களில் சொத்து வரி உயர்த்தப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பஞ்சாயத்துகளில் உள்ள ஓலை குடிசைகள், ஓடு, ஆஸ்பெஸ்டாஸ் வீடுகள், கான்கிரீட் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்திற்கும் சொத்து வரியை உயர்த்தியதுடன் புதிய வரியை வசூலிக்க அதிகாரிகளை திமுக அரசு வற்புறுத்தி வருகிறது என குறிப்பிட்டுள்ளார். புதிய சொத்து வரி உயர்வு அறிவிப்பின்படி ஊராட்சிகளில் அதிகபட்சமாக 500 சதுர அடி கான்கிரீட் வீடுகளுக்கு 500 ரூபாயும், ஓட்டு வீடுகளுக்கு 300 ரூபாயும், ஓலை வீடுகளுக்கு 200 ரூபாயும் வசூலிக்கப்படும் என்றும் அவர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் சொத்து வரி, குடிநீர் கட்டணங்கள், கழிவுநீர் அகற்றல் கட்டணம் மற்றும் மின் கட்டணங்கள் ஆண்டுதோறும் 6% உயர்த்தப்படுகின்றன என தெரிவித்துள்ளார். மேலும் உணவுப் பொருட்கள் மற்றும் கட்டுமானப் பொருட்களின் விலைகள் பல மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என்று அதிகரித்து வரும் ஊழல் காரணமாக நாட்டிலேயே கடன் வாங்குவதில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். ஏழை மக்களின் குடிசைகளுக்கு வரியை உயர்த்தி அவர்களை வேதனையில் ஆழ்த்தியதுதான் திமுக அரசின் சாதனை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் அதிமுக கொடிக்கம்பத்தை தொட்ட 2 சிறுமிகள் மீது மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரைச் சேர்ந்த அதிமுக உறுப்பினர் விஜயின் தாயாரின் 11ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதில் விஜயின் உறவினர்கள் மட்டுமின்றி அதிமுகவினர் திரளானோர் பங்கேற்றனர். அவர்களை வரவேற்கும் விதமாக அதிமுக கொடிக்கம்பங்கள் நடப்பட்டிருந்தன. இந்நிலையில் அந்த பகுதியில் நடப்பட்டிருந்த அதிமுக கொடிக்கம்பத்தில் மின்சாரம் பாய்ந்ததாக தெரிகிறது. அப்போது அங்கு விளையாடிக் கொண்டிருந்த 2 சிறுமிகள் கொடிக்கம்பத்தை தொட்டபோது அவர்கள் மீது மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டனர். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் சிறுமிகளை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அதில் ஒரு சிறுமி குணமடைந்து வீடு திரும்பினார். படுகாயமடைந்த 4 வயது சிறுமி மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக எம்கேபி நகர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
பராமரிப்பு பணி காரணமாக கும்மிடிப்பூண்டி சூலூர்பேட்டை வழித்தடத்தில் 17 புறநகர் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக கும்மிடிப்பூண்டி சூலூர்பேட்டை வழித்தடத்தில் 17 புறநகர் ரயில்கள் இன்றும் நாளை மறுநாளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பொன்னேரி கவரப்பேட்டை இடையே இன்று மற்றும் நாளை மறுநாள் பிற்பகல் 1:20 மணி முதல் மாலை 5:20 மணி வரை தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளன. இதனையொட்டி அந்த வழியாக காலை 5:40 மணி முதல் மாலை 4:30 மணி வரை புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து கும்மிடிப்பூண்டி மற்றும் சூலூர்பேட்டை இடையே இன்று மற்றும் நாளை மறுநாள் இயக்கப்படும் 17 புறநகர் ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. செங்கல்பட்டிலிருந்து கும்மிடிப்பூண்டிக்கு காலை 9:55 மணிக்கு புறப்படும் புறநகர் ரயில் சென்னை கடற்கரையுடன் ரத்து செய்யப்பட உள்ளது. இதேபோன்று கும்மிடிப்பூண்டியிலிருந்து தாம்பரத்திற்கு மாலை 3 மணிக்கு புறப்படும் ரயில் பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. பயணிகள் வசதிக்காக சென்னை சென்ட்ரலில் இருந்து பொன்னேரி, மீஞ்சூர், எண்ணூர் இடையே 10 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கோயில் திருவிழா நடத்துவது தொடர்பாக இரு தரப்பினர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட காட்சிகள் தான் இவை. மலையப்பட்டியில் உள்ள காளியம்மன் கோவில் திருவிழா நடத்துவது தொடர்பாக ஒரே பிரிவைச் சேர்ந்த இரு தரப்பினரிடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்த ஆண்டு திருவிழா நடத்த ஒரு தரப்பு அனுமதி கோரிய நிலையில் மற்றொரு தரப்பு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் திருவிழா நடத்துவது தொடர்பாக சனிக்கிழமை சமாதான கூட்டம் நடத்தி முடிவு செய்யலாம் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு மது போதையில் வந்த ஒரு தரப்பினர் அங்கிருந்த மற்றொரு தரப்பினரிடம் தகராறில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இரு தரப்பினரும் கற்கள் மற்றும் கட்டைகளால் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். அங்கிருந்த மின் விளக்குகள் உடைக்கப்பட்ட நிலையில் சிலருக்கு காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் சேதமடைந்த ராட்சத குடிநீர் குழாய்களை சீரமைக்கும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது. அவிநாசி சாலை வழியாக குழாய்கள் பதிக்கப்பட்டு திருப்பூர் மாநகராட்சி மற்றும் வழியோர கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மேட்டுப்பாளையத்தில் அன்னூர் சாலையில் உள்ள நடூர் என்ற பகுதியில் பாலம் அருகே பதிக்கப்பட்டிருந்த குடிநீர் குழாயில் அதிக அழுத்தம் காரணமாக திடீரென்று உடைப்பு ஏற்பட்டது. இதனால் தண்ணீர் பீரிட்டு அடித்து சாலையில் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியது. திருப்பூர் மாநகராட்சி குடிநீர் திட்ட அதிகாரிகள் உடனடியாக அங்கு வந்து தண்ணீர் வெளியேறுவதை நிறுத்தினர். தொடர்ந்து போர்க்கால அடிப்படையில் குழாயை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. குழாய் உடைந்ததால் திருப்பூர் மாநகராட்சியின் சில பகுதிகளில் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. குழாய் சீரமைக்கப்பட்டவுடன் குடிநீர் விநியோகம் தொடங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொடைக்கானலில் கண்ணை கவரும் மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது. சுற்றுலா பயணிகள் எதிர்பார்த்திருந்த கொடைக்கானல் மலர் கண்காட்சி தொடங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கி சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆண்டுதோறும் கொடைக்கானலில் மலர் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டு 62வது மலர் கண்காட்சி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரையன் பூங்காவில் தொடங்கியது. சால்வியா, டெல்பீனியம், பிங்க் ஆன்ஸ்டர், லில்லியம், ரோஜா உள்ளிட்ட பல வகை மலர்களை கொண்டு மயில், புவிசார் குறியீடு பெற்ற திண்டுக்கல் பூட்டு, மலைப்பூண்டு உள்ளிட்டவற்றின் வடிவங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மலைப்பூண்டு வடிவில் உருவாக்கப்பட்டுள்ள நுழைவு வாயில் அனைவரையும் கவர்ந்தது. மயில், யானை, ராபிட் இது எல்லாமே பாருங்க. அதுக்கப்புறம் காய்கறியால் செஞ்ச யானை இது எல்லாம் பார்த்துங்க. சூப்பராக இருந்தது. எல்லாரும் வாங்க. எல்லாமே ஃப்ளவர்ஸில் பண்ணியிருக்காங்க. இப்படியும் பண்ண முடியுமான்றது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை உருவாக்குது. ரொம்பவே அழகாகவும் இருக்குது. எல்லாருமே மோஸ்டாக வந்து பார்க்க வேண்டியது. ஜூன் 1ஆம் தேதி வரை இந்த மலர் கண்காட்சி நடைபெற உள்ளது. ஈடி அல்ல, மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என்று கூறியுள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாநிலத்திற்கான நிதியை பெறுவதற்காகவே நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்றிருப்பதாக விளக்கம் அளித்துள்ளார். முதலமைச்சர் தன்னுடைய இந்த மாநிலத்துடைய நிதி உரிமையை கேட்கறதுக்காக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு. ஈடி இல்ல, மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம், நாங்கள் தொடர்ந்து எங்களோட குரல் கொடுத்து தான் இருப்போம்.
என்ன பண்ணாங்க, மிரட்ட பார்த்தாங்க. மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, எங்களுடைய சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள். தப்பு பண்ணுறவங்க தான் பயப்பட தேவை. நாங்கள் யாருக்கும் அடி பண்ணிடணும் தேவையில்லை, பயப்படவும் எங்கள் அவசியமும் கிடையாது. எதாக இருந்தாலும் சட்டப்பூர்வமாக சந்திப்போம்.